இயேசு பிறந்து நம்மிடையே தவழ்ந்து நம்மோடு ஒருவராக வாழ்ந்த அந்த சிறப்பான மறைபொருளையும் கிறிஸ்மஸ் விழாவையும் நாம் கொண்டாடி அதிக நாட்களாக்கவில்லை. அந்த இயேசு பாலனிலும் அவரை ஈன்றெடுத்த மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய ஆயர் பெருந்தகை பேரருள் திரு கலிஸ்த் அவர்களே, முன்னாளைய ஆயர் எங்களுடைய எமெரிட்டஸ் பிஷப் தூத்துக்குடி ஆயர் அவர்கள் யுவான் அம்பரோஸ் அவர்களே, முதன்மை குரு அவர்களே மற்றும் தந்தையர்களே, அருள் கன்னியர்களே, இளைஞர்களே, இளமையை எங்களுக்கும் தந்து கொண்டிருக்கின்ற மிகவும் சிறப்பான இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், மிகவும் சிறப்பான நாள். நமது பாப்பிரை அவர்கள் தன் முன்னால் இருக்கின்ற 15 லட்சம் இளைஞர்களை பார்த்து சொன்னார், தூய ஆவி நிழலாடும் பிரசன்னத்தை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவியை நான் உங்களில் காணுகிறேன் என்று. என் அருமையான வார்த்தை பார்த்தீர்களா? தூய ஆவியின் பிரசன்னத்தை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் ஆவியை நான் உங்களில் காண்கிறேன் என்று சொன்னார். இது விவிலியத்தில் கூறப்படுகின்ற மேலான அந்த உண்மையில் ஒன்றாக இருக்கிறது. விவிலியமே ஆவியினால் தூண்டப்பட்டதாக இருக்கிறது. ஆவியின் பிரசன்னத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். தூய ஆவியின் பிரசன்னம் மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களில் குடிகொண்டிருக்கிறார். எனவே என் முன்னால் இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த 3 நாட்களும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து இறை வார்த்தையை கேட்டு உங்களுக்கு ஆவியானவர் அருளிய அந்த அருங்கொடைகளை எல்லாம் பெற்று மகிழ்ந்திருக்கிறீர்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை செய்து கொடுத்த நம்முடைய பேராயர் அவர்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. இளைஞர்களை ஒன்று கூட்டுவது என்பது சாத்தியமான ஒன்று அல்ல. அதுவும் ஒரு நாள் அரை நாள் கூட்டலாம். 3 நாட்கள் இங்கே தங்கியிருந்து இறை வார்த்தையை கேட்க, ஒருவேளை நடனமாடி கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நல்ல ஃபில்ம் எல்லாம் போட்டு ஆரவாரம் செய்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டாட்டங்கள் எல்லாம் செய்த வேண்டுமென்றால் அது கொஞ்சம் உகந்ததாக இருக்கும். ஆனால் ஜெபம் செய்ய, தூய ஆவியாரை பற்றி நினைக்க, அவருடைய கனிகள் என்ன, கொடைகள் என்ன, அவர் நமக்கு செய்கின்ற அந்த உதவிகள் என்ன என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்க விரைந்தோம் என்றால் அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இதை ஏற்று வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. உங்கள் ஆயரான, உங்களை வழிநடத்துகின்ற மேய்ப்பரான அந்த தலைமை ஆயருக்கு நீங்கள் செவிமெடுத்து வந்திருப்பதற்காக உங்களுக்கு வாழ்த்தும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியானவர் ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவர் இந்த உலகை படைக்கும் பொழுதே ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆழமும் இருளும் அங்கே இருந்தது. அப்போ உருவம் இல்லாமல் இருந்தது. ஆவியானவர் வந்த பிறகுதான் ஆண்டவரால் ஒரு உரு கொடுக்க முடிந்தது. படைப்பு என்பதே ஆண்டவர் ஒரு உரு கொடுப்பது தான், ஒரு ஷேப்பு கொடுப்பது தான். மனிதரை படைத்து அவர்களை கடவுளுடைய சாயலாகவும் பாவனையாகவும் ஆண்டவர் உண்டாக்கினார். அது மிகவும் அற்புதமானது இல்லையா? அப்போ விவிலியமே தூய ஆவியாரின் செயல்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது என்பது நமக்கு கண்டிப்பாக தெரிகிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் அதைத்தான் பார்க்கின்றோம். சாமுவேல், ஆண்டவர் சவுலை அழைத்தார், அவனை அரசனாக நியமித்தார். ஆனால் அவரே அழைத்துவிட்டு அவனை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார். இப்பொழுது புதிய அரசரை அவர் நியமிக்கின்றார். 7-8 பேர் வருகிறார்கள். இவர்களை நான் நிராகரித்து விட்டேன், இவர்களை நான் தேர்ந்து கொள்ளவில்லை. தாவீது வருகிறான். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார், அல்லது சாமுவேல் அவரை ஆசீர்வதித்து அருள்பொழிவு செய்கிறார். தூய ஆவியார் அங்கே வந்து இறங்கி அவரை வழிநடத்துகிறார். சவுலை விட தாவீது அரசர் எந்த அளவிலும் மேம்பட்டவர் அல்ல என்பது நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டாலும் அவரிடமிருந்த ஒரே ஒரு செயல்பாடானது அவரை கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றிவிட்டது. நம் இயேசுவை பற்றி நாம் கூப்பிடும் பொழுது கடவுளின் மகன்,
மானிட மகன். இன்னொரு மகன் யாரு? தாவீதின் மகன். தாவீதின் மகன் என்று இயேசு செல்லமாக அழைக்கப்படுகிறார். என்ன அற்புதம் பார்த்தீர்களா? தாவீதுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேரு. ஆனால் தாவீது அதற்கு தகுதியுடையவர் தானா? பழைய ஏற்பாட்டில் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது கடவுள் ஏன் தான் இந்த மனிதனை தேர்ந்து கொண்டார் என்று நமக்கு கேள்விகள் தோன்றும். பெரிய தவறுகள் செய்தார், பெரிய கொலை பாதகங்கள் எல்லாம் செய்தார். ஆண்டவருக்கு முன்னால் அவர் பாவியாக இருந்தார். ஆனால் அந்த பாவத்தை சுட்டி காட்டிய பொழுது நானே அந்த தவறை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டாரே, அந்த நிலைதான் அவரை மாற்றியது. தவறு செய்தாதவர்கள் இங்கே யாரும் இல்லை. நாம் எல்லோரும் தவறு செய்பவர்கள். ஆனால் தவற்றை ஏற்று மன்னிப்பு கேட்கிறோமே, have the responsibility accepting the mistakes that you have done. நீ தவறு செய்தாய் என்றால் நீ அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேள். நமது பாப்புரை அவர்கள் 3 எழுத்துக்கள் மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லுவார். ஒன்று ப்ளீஸ் அப்படின்றது, 2வது கைண்ட்லி பார்டன் மீ அல்லது எக்ஸ்கியூஸ் மீ, 3வது தேங்க்யூ. 3 வார்த்தைகள் நீங்கள் மறக்கக்கூடாது இன்றைக்கு. ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒருவரால் கேட்க முடியுமா? ஒரு அரசன் கேட்பானா? அவருக்கு முன்னால் இருக்கிறவர் நாத்தான், the prophet Nathan goes and tells him that you have done a wrong thing, you have done an abominable thing against the Lord. ஒரு மிகப்பெரிய தவறை நீ செய்திருக்கிறாய். யானே அந்த தவற்றை செய்தவன் என்று அரியணையில் இருந்து கீழே விழுந்து, இறைவாக்கினனே நீயே என்னை குற்றம் சாட்ட வந்து விட்டாயா, உன்னை அடித்து விடுகிறேன். அதற்கு முன்னால் இருந்த சவுல் என்ன செய்கிறார்? சவுலை பற்றி சாமுவேல் சொல்லுகிறார், நான் இன்னொருவனை தேர்ந்தெடுத்து எடுக்கப் போகிறேன், அவனை நான் அருள் பொழிவு செய்ய போகிறேன் என்று சவுலுக்கு தெரிந்தால் அவன் என்னை கொன்று விடுவானே, ஆண்டவரை என்ன சொல்லுகிறீர் என்று பயப்படுகிறார். எல்லா மனிதர்களும் அரசருக்கு பயப்படுகிறார்கள். அரசர் நீ செய்தது தவறு என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஹிட்லர் தவறு செய்தாரா? அவரை செய்தார் என்று சொன்னவங்க எல்லாருமே, அவங்க எல்லாருடைய உயிரும் போய்விட்டது. ஆன் ஃப்ராங்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 15 வயது பொண்ணு, யூத பெண் என்பதற்காக அவரை கொண்டு விட்டார்கள். இப்போதான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள், லூக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்களுடைய பேர், ஒரு பெற்றோர் யூதர்களை 3 ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்திருக்கிறார்கள். அது ஹிட்லருக்கு தெரிந்துவிட்டது. மறைத்து வைத்திருந்த காரணத்திற்காக, அந்த யூதர்களை காப்பாற்ற இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக அதை ஒரு பாதகமாக நினைத்து ஹிட்லர் அவர்களை கொல்ல ஆணையிட்டான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய 7 குழந்தைகளையும் ஈவு இரக்கமின்றி கொல்ல கட்டளையிட்டான். இப்படி வரலாற்றில் ஒன்று நடக்குமா? அது நடந்திருக்கிறது. போலந்து நாட்டில் அது நடந்ததை இப்பொழுது அந்த வரலாற்றை எல்லாம் அவர்கள் தூக்கி எடுத்து அந்த 7 பேருக்கும் புனித பட்டம் கொடுக்க போறாங்க. நீங்களும் நான் அப்படி செய்வோமா? அரசன் குற்றம் செய்து விட்டான், அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஓடி வருகிறான். அவனை மறைத்து வைத்து என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவனை நான் காப்பாற்றுவேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அதற்குத்தான் ஆவியினுடைய துணை வேண்டும். உண்மையை நிலைநாட்ட, நீதியை நிலைநாட்ட, அன்பை நிலைநாட்ட, மனித வாழ்வு சிறந்தது என்பதை நிலைநாட்ட நமக்கு என்ன வேண்டும்? ஆவியின் துணை வேண்டும். இந்த ஆவியார் தான் யார் மீது இருந்தார்? மோசேன் மீது இருந்தார். மோசே 10 கட்டளை கொடுத்தது ஆண்டவரிடமிருந்து பெற்ற அந்த 10 கட்டளை கூட ஆவியின் வல்லமையினால் தான். அவரால் 70 பேரை நிறைய பேருக்கு அவருக்கு நீதி வழங்க முடியல, சோர்வுற்றார். இந்த மக்களை நானா கருத்தரித்தேன், இவர்களுக்கு எப்படி நீதி வழங்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் முறையிட்டார். நீ ஏன் கஷ்டப்படுற? 7 பேரை 70 பேரை நியமி, உன்னிடம் இருக்கின்ற ஆவியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மோசே நிறைய ஆவியை பெற்றிருந்தார். அதனால தான் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை அவர் வழிநடத்தி செல்ல முடிந்தது. அவருக்கு ஆற்றல் இருந்தது. அவரை நிறைய முடைய கொல்ல பார்த்தாங்க, அடிக்க பார்த்தாங்க. ஆண்டவர் அவரோடு இருந்தார், அவரை வழிநடத்தினார். தூய ஆவியின் வல்லமை எப்படி பழைய ஏற்பாட்டை வழிநடத்தியது என்பது நமக்கு தெரியும். இந்த உலகையும் உண்டாக்கும் பொழுது தூய ஆவி இருந்தார். பழைய ஏற்பாடு முழுவதையும் தூய ஆவிதான் வழிநடத்தினார். எல்லா இறைவாக்கினர் மீதும் ஆவியானவருடைய அந்த வல்லமை இருந்தது. நாம் எல்லோரும் ஆவியால் தூண்டப்பட்டவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். நம்முடைய புதிய ஏற்பாடு கூட
ஆவியின் செயல்பாடுகளால் தான் நடந்தேறுகிறது. தூய ஆவியார் உன் மீது நிழலிடுவார். அன்னை மரியாளை சந்தித்த பொழுது கப்ரியேல் தூதர் அதைத்தான் சொன்னார். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாய், ஆண்டவருடைய மகனுக்கு நீ தாயாக வேண்டும். அங்கே உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல், நீ கன்னியாக இருக்கிறாய், நீ கன்னி தாயாக வேண்டும், நீ கணவனை அறியாதவள் என்பதெல்லாம் கடவுளுக்கு பிரச்சனை அல்ல. கடவுளுக்கு பிரச்சனை எது தெரியுமா? மையக்கருத்து எது தெரியுமா? கடவுள் மனிதனாக ஒரு பெண்ணின் வழியாக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். அதுதான் கருப்பொருள். அந்த கருப்பொருளை தீர்க்கமாக டிசைசிவ்லி டிசர்ன் அவர் நம்முடைய அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இதை தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நான் கன்னியாக இருக்கிறேன், நான் கணவனை அறியனே, இதுகளெல்லாம் செகண்டரி திங்ஸ். அந்த மனிதனுக்கு, கடவுளாகிய ஒரு மனிதனுக்கு நான் ஒரு தாயாக வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு மையமான கருத்து. அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு இதோ உமது அடிமை என்று சொன்னார்களே, அந்த அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரத்தில் என்னதெல்லாம் அடங்கி இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவன் வழியாக உலக மீட்பையே ஆண்டவர் சித்தரிக்கின்றார். அங்கே அவர் அதற்காக ஒரு பிளான் பண்ணுகிறார், திட்டமிடுகிறார். இந்த உலகை மீட்பதற்காக ஒரு அணங்கின் ஆதரவை தேடி அந்த அணங்கின் வழியாக இந்த மீட்பரை அளிப்புகின்றார். அதற்கெல்லாம் காரணமாக இருப்பவரும் உதவியாக இருப்பவரும் யார்? ஆவியார் தான். ஆவியாரால் தூண்டப்பட்டு அந்த அன்னை என்ன செய்கிறாள்? இதோ உமது அடிமை என்று சொல்லுகிறார். இதோ உமது அடிமை என்று சொல்லுகிற பொழுது அன்னையின் வாயிலாக இந்த பூவுலகம் முழுவதும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லிவிட்டது. கன்னிமரியாள் ஒரு தனி நபர் மட்டுமல்ல, அவர் திருச்சபையின் தாயாக இருக்கிறார், நமக்கு தாயாக இருக்கிறார். திருச்சபையை அரவணைத்து அவர் அணைத்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் இறப்புக்கு பிறகு உயிர்ப்பு உண்டானது. உயிர்ப்பில் அனைவரும் நம்பிக்கை கொள்ளவில்லை. சீடர்கள் எல்லாம் தங்களுடைய வேலைக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இவங்களையெல்லாம் கூப்பிட்டு, சண்டாளிகளா பாவிகள்னா சொல்ல முடியாது, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு அறையில் அவர்களை கூப்பிட்டு ஜெபிக்க வைக்கிறாங்க அன்னை மரியாள். என்ன அற்புதம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஆணுக்கு கொடுக்கல. பார்த்துங்க, தளர்ந்து நம்பிக்கையற்று இருந்து சோர்வடைந்து ஆண்டவரையே வேண்டாம் என்று வெவ்வேறு காரணங்களால் அவர்கள் ஓடி சிதறி போயிருந்தவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு அறையில் அவர்களை வைத்து ஜெபிக்க வைத்து, அந்த நேரத்தில் தான் தூய ஆவி இறங்கி வருகிறார். இயேசுவை ஈன்றெடுப்பதற்கும் அவர்தான் பக்கத்தில் இருக்கிறார். காரணமாக இருக்கிறார்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் இருக்கிறார். திருச்சபையை ஈன்றெடுப்பதற்கும் அன்னை மரியாள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் நமக்கும் அன்னை மரியாளுக்கும் ரொம்ப உறவு உண்டு. அன்னை மரியாளை நம்ம விட்டுவிட முடியவே முடியாது. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர் எப்பொழுதும் நம்மோடு வருகிறார். இயேசுவுக்கு அடுத்தாற் போல இயேசுதான் இயேசுவை உருவாக்கியதும், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு துணையாக இருந்ததும், இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். He is a living God. He is with us. He is walking. அதான் இந்த மாமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சேர்ந்து இணைந்து நடத்தல். ஆண்டவருடைய பயணமே வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து மனிதர்களோடு மனிதர்களாக மாறி அவர்களோடு கலந்து நடத்து கொண்டிருக்கிறார். ஸோ இட் இஸ் எ சினடல் ப்ராஜெக்ட். எது? ஆண்டவர் மனிதனானது, குடிலில் பிறந்தது ஒரு சினடல் ப்ராஜெக்ட். நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து பயணம் செய்து கீழே வந்து இங்கே எல்லா மனிதர்களோடும் இணைந்து விட்டார், கரைந்து விட்டார். ஆண்டவர் ஒரு மனிதனோடு மனிதனாகி அவனுடைய இன்ப துன்பங்களில் பங்கு பெற்று அவனுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அவனை கரம் பிடித்து நடத்தி வழி நடத்துகின்றார். அதுதான் இயேசு. அந்த இயேசுவுக்கு அந்த திறமை எப்படி கிடைத்தது? ஞானஸ்நானத்தின் பொழுது கிடைத்தது. தூய ஆவியார் அவர் மீது இறங்கி வந்தார். இவர் யார் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இவர் மீது இறங்கி வந்த தூய ஆவியார் இவர் யார் என்பதை எனக்கு சுட்டிக்காட்டினார் என்று திருமுழுக்கு அருளப்பர் சொல்லுவார். இயேசுவினுடைய எல்லா செயல்பாடுகளும் தூய ஆவியினால் தான் நடந்தது. தூய ஆவியினால் பேருவகை கொண்டு, ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவரே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைபொருட்களை எல்லாம் மறைத்து இந்த ஏழைகளுக்கெல்லாம் நீர் வெளிப்படுத்தினீர் அல்லவா,
நான் புகழ்கின்றேன், வாழ்த்துகின்றேன். உண்மையான மறைபொருளை உணர்ந்து கொள்பவர்கள் யார்? படித்தவர்கள், கற்றவர்கள் என்பதை விட ஏழைகள், பாமரர்கள், தூய நெஞ்சத்தை வைத்திருப்பவர்கள், உள்ளத்தில் எந்தவிதமான கபடும் போலித்தனமும் இல்லாதவர்கள், அவர்கள்தான் இறைவனை காண முடியும். அதனால இளைஞர்கள், நீங்கள் இயேசுவின் அந்த சாயலை கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெருமை உங்களுக்கே தெரியுமா? நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய மாண்பு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கடவுளின் சாயலை தாங்கி இருக்கிறீர்கள் என்பது தெரியுமா? நீங்கள் விலை மதிக்கப்பெறாதவர்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய அந்த மாண்பையும் அந்த உயர்வையும் நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் அதற்கு தகுந்த வாழ்வை நீங்கள் இப்பொழுதே தயாரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் தனித்துவமுடையவர்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, each one of you is a masterpiece of God's work. கடவுளுடைய வேலைப்பாடின் ஒரு தனிப்பட்ட ஒரு சிறந்த வேலைப்பாடு தான் நாம் எல்லாரும். எவ்வளவு பெரிய இது தெரியுமா? ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவுக்கு பிறகு ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமக்கு திருமுழுக்கு தந்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். இறைவன் எப்பொழுதும் நம்மில் தங்கி இருக்கிறார். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோசுவா ஆகமத்தில் அது வரும். உன்னுடைய பேர்களை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன், என் நினைவில் நீ வாழுகின்றாய். We are all in the thought of God. கடவுளுடைய நினைவுகளில் நம்முடைய பிரசன்னம் இருக்கிறது என்றால் என்ன ஒரு பெரிய பேரு தெரியுமா? இது எல்லாத்தையும் விவிலியம் நமக்கு கூறுகிறது. உன்னை மறப்பதே இல்லை, உன்னை விட்டு விலகுவது இல்லை. என்ன அருமை பார்த்தீங்களா? கடவுளுடைய கரங்களிலும் அந்த திட்டங்களிலும் நமக்கு ஆண்டவர் என்னத்தையும் மகிமையை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தூய் ஆவி நம்மீது இறங்கி வந்திருக்கிறார். இயேசு செய்த மாபெரும் செயல்களில் ஒன்று என்னவென்றால், தன்னுடைய திருவுடலையே நமக்கு உணவாக தந்து நம்மிலே அவர் தவழ்கின்றார், நம்மில் ஒருவராக மாறிவிடுகின்றார். வெள்ளை அப்பத்தில் மறைந்து தன்னையே மறைத்து கொண்டு அவர் உணவாக, சக்தியாக, ஆற்றலாக வருகின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றார். ஒவ்வொரு முறையும் நம்மை புதிதாக அவர் படைக்கின்றார். He is reviving, giving us a new birth. ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக பிறக்க வேண்டும். அதனால தான் கிறிஸ்மஸ் ஒரு முறை நடப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரை மன்னிக்கின்ற பொழுது, ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, உங்களையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை தாழ்வாக நினைக்கக்கூடாது. உங்களை நீங்கள் தாழ்வாக நினைத்தீர்கள் என்றால் உங்களை பெரியவராக படித்த அந்த கடவுளுக்கு துரோகம் பண்றீங்க. மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை மதிக்காதவன் தன்னை படைத்தவரை விற்றுவிடுகிறான், அவன் வாழ உரிமை இல்லை, ஏனெனில் அவன் கடவுளை அவமதிக்கிறான். உன்னை நீ ஏற்றுக்கொள்ளாத பொழுது யூ ஆர் இன்சல்டிங் காட். அவரை நீ கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை. உன்னை உனாத படித்து உனக்கு ஞானம் தந்து, அறிவை தந்து, திருநூலை தந்து உன்னை எவ்வளவாக அவர் மாற்றி இருக்கிறார் பார்த்தீங்களா? நம் எல்லார் மீதும் திரு ஆவியை பொழிந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய தகுதி மிகவும் அற்புதமானது. இப்பொழுது நம்ம பார்ப்போம், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை என்ன செய்கிறார்கள் தெரியுமா? புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிற்கு ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்முடைய திருத்தந்தை கருப்பொருளாக கொள்ளுகிறார். இளைஞர்கள் அனைவரும் விரைந்து சென்று எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும், அவர்கள் அருகில் இருக்க வேண்டும், அவர்களுக்கு துணையாக பக்கபலமாக இருக்க வேண்டும். திருச்சபையானது ஆயர்கள் கையிலேயோ அல்லது சகோதரிகள் கையிலேயோ அல்லது நம்முடைய திருத்தந்தையர்கள், இந்த தந்தையர்கள் கையிலேயோ மட்டும் இருக்குது என்று நினைக்காதீர்கள். அது உங்கள் கையில் இருக்கிறது. நாளைய திருச்சபை உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் எப்படி உங்களை வடிவமைக்கின்றீர்களோ, உங்களை செதுக்குகின்றீர்களோ, இறைவனுடைய வார்த்தையினால் நீங்கள் எப்படி பதப்படுத்தப்படுகின்றீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு கிரியா ஊக்கியாக, தூண்டுதலாக, ஒரு அக்கினி குஞ்சாக அது கண்டிப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் நெருப்பை மூட்ட வேண்டும். இயேசு சொல்லி இருக்கிறார். பாரதியார் சொல்லுவார் இல்லையா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காற்றிடை பொந்திலோர் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, அக்கினி குஞ்சில் சிறிதென்றும் பெரிதென்றும் உண்டோ.
சிறிய சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அந்த புகையை நீங்கள் ஒரு கூரை வீட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூரை வீடு பற்றி எரியும், அது அந்த ஊரையே அழிச்சு போடும். அதனால் நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? தீய ஒரு நெருப்பாக இருக்காமல் நல்ல நெருப்பாக மாற வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களிடம் ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. இந்த உலகை மாற்ற முடியும் என்றால் உங்களால் தான் முடியும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல, நல்ல எடுத்துக்காட்டை உங்களுக்கு விட்டு செல்லவில்லை. புனித பவுலடிகளாரை போல நீங்கள் என்னிடம் பார்த்ததை, என்னிடம் இருந்து கற்றதை, என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்த்ததை நீங்கள் கடைபிடியுங்கள். நான் எவ்வாறு இயேசுவை பின்பற்றினேனோ அதை போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று எங்களில் பலர் சொல்ல முடியவில்லை. நீங்கள் இன்னும் மாசற்றவர்களாக இருக்கிறீர்கள். எதுவும் உங்களை கலக்கவில்லை, அல்லது பொல்லியூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரைப்படுத்தவில்லை. தூய சிந்தனைகளை வைத்திருக்கிறீர்கள், பெரிய பெரிய சிந்தனைகளை வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய பிரசன்னத்தினால் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆம், அதுதான் மிகவும் முக்கியமானது. சாம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் மலையில் ஏறினார். இமயமலையில் ஏறி சாதம் பண்ண போனார். போகும் பொழுது அவலாஞ்சி வந்து விட்டது, பனி புயல் வந்து விட்டது. அதனால் இவரோடு சேர்ந்த 7 பேர் செத்து போயிட்டாங்க. இவர் எப்படியோ ஒரு பனிக்கட்டியானது, ஒரு பனிமலையானது காப்பாற்றி விட்டது. காப்பாற்றி விட்ட பிறகு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னோடு வந்த 7 பேரும் செத்து போயிட்டாங்களே, நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதன் பிறகுதான் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருகிறது, ஒரு புதிய ஐடியா வருகிறது. ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்றால் எனக்கு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றியாக வேண்டும். கீழே இறங்கி வருகிறார். நம்முடைய கன்னியாகுமரியில் நெய்யூர்னு ஒரு இடம் இருக்குது. நெய்யூரில் அவர் பார்க்குறார், ஒரு 500 பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு டாக்டர் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறார். 500 பேரையும் அவரால் கவனிக்க முடியலை. இவரும் ஒரு டாக்டராக இருந்தார். இவரே அந்த தொழிலை எடுத்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை நிறுவுகிறார். த லெப்ரசி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்யூர் ஹாஸ்பிட்டல் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்க. ஒரே தனி மனிதன் ஆண்டவருடைய அந்த வார்த்தையினால் தூண்டப்பெற்று என்ன பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறான் தெரியுமா? ஒரு அன்னை தெரசா, ஒரு தொன்போஸ்கோ, இங்கே வந்த மிஷனரிமார்கள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தையால் தூண்டப்பட்டு என்னென்ன புதுமைகளை செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஆயரை பார்ப்போம், உங்கள் அனைவரையும் இங்கே கூட்டியிருக்கிறார். இது ஒரு புதுமை என்று நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னால் தூத்துக்குடியில் 700 பேரை கூப்பிட்டு 3 நாட்களாக அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைத்தும் அவர்களுக்கு அருமையான காரியங்களை செய்தும் அவர்களை போற்றியும் வந்தவர் என்னையும் கூப்பிட்டு இந்த இளைஞர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று நான் அங்கே போனால் 700 பேர் இருக்கிறாங்க. அந்த 700 பேரையும் 3 நாள் அங்கே சிறைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேணும், நீங்கள் மனமாற வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டவர் யார்? அல்லது அதற்கு திட்டமிட்டவர் யார்? ஆயர் அல்ல, குருக்கள் அல்ல, சகோதரிகள் அல்ல, ஒரு லேமேன், பொதுநிலையினர். அவருடைய டீம் எல்லாரும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுக்கும் சென்று சாமியார்கிட்ட வணங்கி அவருடைய காலை முத்தி, நாங்கள் இப்படி தியானம் செய்ய போகிறோம், குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா? சில சமயத்தில் சாமியார் போனால் அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க அந்த அந்த ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி, அந்த எளிய மனதோடு போனவங்கள ஒவ்வொரு பங்கில் இருந்தும் 50, 60 பேர், 70 பேர் வந்து 3 நாள் தங்கி இருந்து அங்கே அந்த தியானம் செய்கிறாங்கன்னா அது யாரால் நிறுவப்பட்டது? ஒரு பொதுநிலையினர், அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து. சாமியார்களெல்லாம் இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சாமியார் கடைசி நாளில், இங்கே பாதி பேர் வரலன்னு கேள்விப்படுகிறேன், இந்த 3 நாளில் இருந்தவங்களில் பாதி பேர் வரலன்னு, கடைசி நாளில் பாவசங்கீர்த்தனம் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 15 சாமியாரை அந்த பொதுநிலையினர்கள் அழைத்து அவர்களுக்கு பாவசங்கீர்த்தனம் கொடுக்குறாங்க. அந்த பாவசங்கீர்த்தனத்தை கொடுத்துக்கிட்டு அதை முடிச்சுக்கிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடியவர் ஒரு சின்ன சாமியார், அவர் என்கிட்ட வர்றாரு, சாமி இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு 30-35 இளைஞர்களுக்கு நான் பாவசங்கீர்த்தனம் கொடுத்தேன். அந்த 700 பேரும் பாவசங்கீர்த்தனம் செய்கிறாங்க. அவங்க இறை வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு பொதுநிலையினர் வழியாக
ஏழை எளிய மக்கள் வழியாக, இறை வார்த்தையில் தாகம் கொண்டு அவர்கள் வழியாக இளைஞர்களை ஆண்டவர் சுண்டி இழுத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இப்படி செய்ய முடியலையே. ஒரு ஆயருக்கு என்னையும் சேர்த்து சொல்றார், ஒரு ஆயருக்கு இப்படி செய்ய முடியலையே, ஒரு குருவானவருக்கு இப்படி செய்ய முடியலையே. ஆனால் ஒரு இளைஞர், ஒரு பொதுநிலையாளர், அவருடைய டீம் எல்லாம் சேர்ந்து 700 பேரை ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்களே, அது ஒரு புதுமை, அது ஒரு அற்புதமான நிலைமை. நான் தலையை குனிஞ்சு இதற்காக அவமானம், அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ ஃபீல் ashamed of being a priest because I am unable to do what the layman has done. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு புதுமை நடந்திருக்கிறது. நீங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது வந்த வழியாக நீங்கள் செல்லக்கூடாது. இந்த கோயிலிருந்து செல்லும் பொழுது இறை வார்த்தையினால் புதிதாக பிறந்தவர்களாக, இறை வார்த்தை உங்களை செம்மைப்படுத்தியதாக, திருநூல் வழியாக நீங்கள் ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக, ஏதாவது என் வாழ்க்கையில் திருச்சபைக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் எங்கள் சமுதாயத்திற்காகவும் எங்கள் ஊருக்காகவும் ஏதாவது செய்தாக வேண்டும். உன்னை ஆண்டவர் ஆக்சிடென்ட்டாக இங்கே படைக்கல, ஏதோ ஒரு விபத்து கிடையாது, நீ பிறந்தது. God has a purpose for you. அப்போ நீ ஜபத்தினால, திருநூலை படிப்பதனால, பெரியவர்களுடைய நற்செய்தியை கேட்பதனால எனக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது கிடைக்கவில்லை என்றால் பெரிய பெரிய கஷ்டமாக போய்விடும். இதை இப்படி செய்ததுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? பாண்டிச்சேரி மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழக திருச்சபைக்கு மட்டுமல்ல, உலக திருச்சபைக்கே நீங்கள் ஒரு கிரியாவுக்கியாக இருந்து ஆவியின் தூண்டுதல் பெற்று அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்கவும், அவர் தூண்டுகின்ற எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் செய்து இந்த உலகத்தை ஊழலற்ற, பாரபாட்சமற்ற அந்த டைவர்சிட்டியில் எனது புதுமைகளையும் நன்மைகளையும் காணுகின்ற, எல்லா வேறுபாடுகளையும் களைந்து, ஜாதி மத எல்லாத்தையும் களைந்து, சகோதரர்கள் என்ற உன்னை படைத்தவர் தான் என்னையும் படைத்திருக்கிறார். நான் எப்படி கடவுளால் படைக்கப்பட்டவனோ, பெரியவனோ, நல்லவனோ, அதே போல ஒவ்வொரு மனிதனும் நல்லவன். ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கின்ற நல்லதை கண்டுபிடித்து அவனை நல்வழிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் உள்ளது. என்னால் முடியாது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. கடவுள் உங்களோடு இருக்கிறார். தூய ஆவியும் நீங்களும் இயேசுவும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் யாரு? யூ ஆர் ஹீரோஸ். வித்தவுட் ஜீசஸ் வி ஆர், அது உங்களுக்கு தெரியும். அதனால இயேசு உங்களோடு இருக்கிறார். இந்த உலகத்தையே புரட்டி போட்ட அந்த தலைவன் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை தன்னுடைய அன்பாலும் அருளாலும் தங்களுடைய வார்த்தையாலும் ஈர்த்து கொண்டிருக்கின்ற இயேசு உங்களோடு இருக்கிறார். அவரை நம்புங்கள். இந்த உலகத்தில் எரியும் ஒளியும் திரியாக இருங்கள், உப்பாக இருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.